இங்கே நல்லா கவனிங்களேன். ஏடபிள்யூஎஸ் கண்ட்ரோல் டவரில் ப்ரோஆக்டிவ்னு இருக்குது, டிடெக்டிவ்னு இருக்குது, ப்ரிவென்டிவ்னு இருக்குது. முதல்ல இதெல்லாம் என்ன, ஏடபிள்யூஎஸ் கண்ட்ரோல் டவரை எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் டீப்பராக புரிஞ்சுக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளவுட், டெவ்ஆப்ஸ் இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் நிறைய EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கும், S3 பக்கெட் இருக்கும், CDN இருக்கும், அது மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 10 அக்கௌண்ட்டுலேயும் கான்ஃபிகரேஷன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, அதே மாதிரி செக்யூராக இருக்கா, இஷ்யூஸ் வர்றதுக்கு முன்னாடி டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈகிள்ஸ் ஐவியூ கிடைச்சா எப்படி இருக்கும், அதுதான் ஏடபிள்யூஎஸ் கண்ட்ரோல் டவர். முதல்ல ப்ரிவென்டிவ் கார்ட் ரயில் சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசியை வச்சு இந்த 10 அக்கௌண்ட்டில் யாராவது ஒரு S3 பக்கெட்டை பப்ளிக் ஆக்க பார்த்தாலோ இல்லைனா க்ளவுட் ரயிலை டிசேபிள் பண்ண பார்த்தாலோ இந்த ஆக்ஷனை இந்த சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசியை வச்சு பிளாக் பண்ணிடும். ரெண்டாவது டிடெக்டிவ் கார்ட் ரயில் ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக் ரூல்ஸை யூஸ் பண்ணி இந்த 10 அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு S3 பக்கெட்டு என்கிரிப்ட் ஆகலைன்னு வைங்களேன், அதை பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஃப்ளாக் பண்ணி நம்மளுக்கு டேஷ்போர்டில் காமிக்கும். மூணாவது ப்ரோஆக்டிவ் கார்ட் ரயில். இது க்ளவுட் ஃபார்மேஷன் ஹூக்ஸை யூஸ் பண்ணி நான் கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா அது ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தடுத்துரும். இதை இன்னும் டீப்பராக கற்றுக்க ப்ராட்காஸ்ட் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.